வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். மேல் மாகாணம் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களை தவிர ஏனைய பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பம். கொரோனா தொற்றால் நாட்டில் மேலும் 4 மரணங்கள். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியது. கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் 6 போலீஸ் பிரிவுகள் இன்று அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பு. வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பம். அமெரிக்க ஜனாதிபதிக்கான அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு ஜோ பைடனிடம் ஒப்படைக்கப்படும் என்று ட்விட்டர் நிர்வாகம் அறிவிப்பு. மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் தவிர்ந்த நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தரம் 6 முதல் 13 வரையான வகுப்புகளுக்காக பாடசாலைகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. இதேவேளை ஜனவரி மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் நேர அட்டவணை தொடர்பில் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் மீளாய்வு செய்யப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதனிடையே 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகள் இன்று ஆரம்பமாகின்ற நிலையில் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பஸ் மற்றும் வேன் வண்டிகளை கண்காணிக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிகாட்டல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை முறையாக கடைபிடிப்பது அவசியம் என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20,000 கடந்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் நாட்டில் 391 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கு அமைய நாட்டில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்சமயம் 20,162 உயர்வடைந்துள்ளது. இனம் காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களில் 6,010 பேர் சிகிச்சை பெற்று வருவதோடு 14,069 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே கொரோனா தொற்று காரணமாக நேற்றைய தினம் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 87 உயர்வடைந்துள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் தற்சமயம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுகள் இன்று அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளன. கொழும்பு மாவட்டத்தின் பெல்லம்பிட்டி, பொரல்ல, கொழும்பு கோட்டை, கம்பெனி தெரு ஆகிய போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. எனினும் பொரல்ல போலீஸ் பிரிவில் உள்ள வனாத்துமுல்ல கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும் கொம்பெனி தெரு போலீஸ் பிரிவில் உள்ள வேக்கந்த கிராம உத்தியோகஸ்தர் பிரிவும் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட உள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மட்டக்குழி, மோதர, ப்ளூமெண்டால், கொட்டாஞ்சேனை, கிராண்ட் பாஸ், கரையோரம், ஆத்துருப்பு வீதி, மாளிகாவத்த, தெமட்டகொட, வாழைத்தோட்டம், மருதானை, புறக்கோட்டை, டேம் வீதி ஆகிய போலீஸ் பிரிவுகளும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். இதேவேளை கம்பஹா மாவட்டத்தின் ஜாயல, கடவத்த போலீஸ் பிரிவுகள் இன்று அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு, ராகம, வத்தல, பாலியகொட, கலனி ஆகிய போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 7 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பிள்ளைகளின்
பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். இரண்டாயிரத்தி 21 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பமாகின்றது. ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், சுயாதீன ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்றம் உள்ளிட்ட 25 நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பில் இன்று விவாதம் இடம்பெறும் என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று தொடக்கம் எதிர்வரும் 10ஆம் தேதி வரையில் ஞாயிறு தினங்களை தவிர 16 நாட்களுக்கு குழுநிலை விவாதம் தொடர்ச்சியாக இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குருநாகல் பிரதேச தபால் அலுவலகங்கள் மற்றும் குருநாகல் பிரதான தபாலகம் என்பனவற்றின் 14 ஊழியர்களுக்கு கோவிட் தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த ஊழியர்கள் தபால் மற்றும் மருந்து என்பனவற்றை விநியோகிப்பதற்காக தபாலகங்கள் மற்றும் உப தபாலகங்கள் என்பனவற்றுக்கு சென்றுள்ளனர். இதன் காரணமாக சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு அமைய குருநாகல் மாவட்டத்தில் சகல தபால் மற்றும் உப தபாலகங்களின் சேவைகளை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன குறிப்பிட்டுள்ளார். மருந்து விநியோகிக்கும் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் வடமேல் மாகாண பிரதான செயலாளர், குருநாகல் மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் என்பவர்களுடன் கலந்துரையாடி மாற்று வேலை திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நாட்டில் 71 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 920 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 361 பேர் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 559 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 புதிய அமைச்சுக்களுக்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சு ஆகிய புதிய 2 அமைச்சுக்களே இவ்வாறு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இலங்கையில் அமைச்சரவையில் உள்ள அமைச்சுக்களின் எண்ணிக்கை 30 அதிகரிக்க உள்ளது. அத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய பல அமைச்சுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய வர்த்தமானி அறிவிப்பின்படி முன்னதாக ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இருந்த இலங்கையின் தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள், ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் புதிதாக நிறுவப்பட்ட தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் மாற்றப்பட்டுள்ளன. இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனம் மற்றும் ஆட்பதிவு திணைக்களம் என்பன தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் மாற்றப்பட்டுள்ளன. முன்னர் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்த காவல்துறையும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்த சிவில் பாதுகாப்பு துறையும் புதிய வர்த்தமானி அறிவிப்பின்படி பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் மாற்றப்பட்டுள்ளன. என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்குன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718-800-999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட தெரியாது, ராணிட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரியதாகட்டுக்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 3ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாகின்றன. பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க தீர்மானித்த போதே முன் ஆயத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 240 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்தார். 240 மில்லியன் ரூபாய் நிதியை ஆரம்பிக்கப்பட உள்ள பாடசாலைகளுக்கு பகிர்ந்தளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 6 தொடக்கம் 13 வரையான வகுப்புகளை கொண்ட சுமார் 5300 பாடசாலைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. இந்த பாடசாலைகளில் 39 மில்லியன் ரூபாய் செலவில் முதலுதவி அறைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு மாணவர்கள், ஆசிரியர்கள் என்போர் கைகளை கழுவுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கல்வியை கைவிட்டு எம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது. அதிபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி முன் ஆயத்தங்கள் தொடர்பில் அறிவுறுத்திய பின்னர் கடும் சுகாதார பாதுகாப்புக்கு மத்தியில் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின்றன எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதை தடுக்க பொதுமக்கள் கூடுதல் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் செனால் பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். இல்லாவிட்டால் தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களினதும் முதியவர்களினதும் மரணங்களை தடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதியவர்கள் மற்றும் தொற்றா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள வீடுகளில் அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அத்தியாவசியமாகும் என்றும் டாக்டர் செனால் பெர்னாண்டோ வலியுறுத்தினார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதிக்கான அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு ஜோ பைடனிடம் ஜனவரி மாதம் 20 ஒப்படைக்கப்படும் என ட்விட்டர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாலும் ட்ரம்ப் தோல்வியை ஏற்க தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்த நிலையில் ஜனாதிபதிக்கான அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கான ஃபோர்டஸ் அடுத்த ஆண்டு பதவியேற்ற பின் போது பைடனிடம் ஒப்படைக்கப்படும் என ட்விட்டர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கலிபோர்னியாவில் இரவு நேர ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த மாநிலத்தின் அண்மை கால புள்ளி விவரங்கள் கடந்த ஆகஸ்ட் மாத கோவிட்-19 பரவலை விட அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் கோவிட்-19 பரவலை தடுக்கும் முயற்சியாக கலிபோர்னியாவில் இரவு நேர ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். உலக செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். கொட்டகல நுவரெலியா பிரதான வீதியை இணைக்கும் கொட்டகல கிரில்ஸ் ஃபார்ம் கேஜிகி ஆகிய தோட்டங்களுக்கு செல்லும் பிரதான பாதையை புனரமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பமானது. இந்த வீதி 4.45 கிலோமீட்டர் நீளமானதாகும். காப்பட் இட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ள இந்த வீதியின் அபிவிருத்திக்கென 80 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் டொமினிக் தீமை வீழ்த்தி டேனில் மெத்வதேவ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். 8 முதல் நிலை 8 வீரர்கள் பங்கேற்கும் ஏடிபி உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்று லண்டனில் நடந்தது. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் மற்றும் ரஷ்யாவின் மெத்வதேவ் ஆகியோர் பங்கேற்றனர். முதல் செட்டை டொமினிக் தீம் 6-4 என வென்றார். எனினும் இரண்டாவது செட்டில் மெத்வதேவ் 7-6 என தன்வசப்படுத்தினார். மூன்றாவது செட்டில் சிறப்பாக ஆடிய மெத்வதேவ் 6-4 என கைப்பற்றி கிண்ணத்தை வென்றார். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க தனியார் துறையினரின் கூடுதலான பங்களிப்பு அவசியம் என்று நிதி மூலதன சந்தை அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை பட்டய கணக்காளர் சங்கம் ஒழுங்கு செய்திருந்த வருடாந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான செயல் அமர்வில் அதிதியாக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழில் ஆண்மையாளர்களின் சங்கத்திற்கு இது தொடர்பாக உயர்ந்தபட்ச பங்களிப்புகளை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள்.
அனுசரணை இன்றே மாறிட ரியல் டைம் அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம் அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு கொடுப்பனதுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம் LOLC ரியல் டைம் பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள் LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள் LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட யோசனைகளை வரவேற்றுள்ளது. வரி சலுகைகளின் மூலம் கூடுதலான முதலீடுகளை கவர்ந்தெடுக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளமை இம்முறை வரவு செலவு திட்ட யோசனைகள் மூலம் தெளிவாகிறது என பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவர் விராஜ் தயாரத்ன அறிவித்துள்ளார். இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் தாழமுகமானது அடுத்து வரும் மணித்தியாலங்களில் குறைந்த அழுத்தமாக மாறக்கூடும் எனவும் அடுத்து வரும் மணித்தியாலங்களுக்கு இது புயல் சின்னமாக மாற்றம் பெறக்கூடும் என்றும் நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக புத்தளம் முதல் பன்னார், காங்கேசன்துறை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மீனவர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணம் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களை தவிர ஏனைய பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பம். கொரோனா தொற்றால் நாட்டில் மேலும் 4 மரணங்கள். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியது. கொழும்பு, கம்பகா மாவட்டங்களில் 6 போலீஸ் பிரிவுகள் இன்று அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பு. வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பம். அமெரிக்க ஜனாதிபதிக்கான அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு ஜோ பைடனிடம் ஒப்படைக்கப்படும் என்று ட்விட்டர் நிர்வாகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.